பலரும் கேட்கக்கூடிய கேள்வி, இப்ப 10th முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல பொதுவாகவே சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கலாமா, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமா? இது பலரும் கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு ஒரு சுருக்கமான பதில் என்னன்னா, ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்இயோ இரண்டுமே தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டங்கள் தான். இதுல எதுவுமே வசதி, எதுவுமே ஒரு தாழ்ந்தது அப்படிலாம் இல்லை. இரண்டுமே சம அளவிலே மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவருடைய கல்வி அறிவை வளப்படுத்த வேண்டும், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு கேப்பபிலிட்டியை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல எதுவும் வசதி, எதுவும் தாழ்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. பாடத்திட்டம் என்கின்ற அடிப்படையில இரண்டுமே சம அளவில் இருக்கக்கூடியதுதான். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டேட் போர்டு படிக்கக்கூடிய மாணவர்களையும் பழகிட்டு இருக்கிறேன், அதே மாதிரி சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்டையுமே அவர்களோடு பழகி கொண்டு இருக்கின்றேன். அவருடைய கல்வித்திறன், அறிவாற்றல், அதே மாதிரி மேற்படிப்புக்கான தயாரிப்புகள், அவங்களுடைய திறன்கள், ஸ்கில் செட், இதெல்லாமே பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு எந்த வித்தியாசமுமே இருப்பதில்லை. அப்போ சிபிஎஸ்இயா ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறது நான் என்னுடைய பாடத்திட்டத்தில் ஒன்றும் பெருசா இல்லை. நீங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அங்க இருக்கக்கூடிய பயிற்சி முறைகள், இன்னைக்கு டீச்சிங்கிறத தாண்டி ட்ரைனிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. அப்ப அங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் இது சார்ந்துதான் பிள்ளைகளுடைய மதிப்பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்வி திறனாக இருக்கட்டும், நுழைவுத் தேர்வுல அவர்கள் எடுக்கக்கூடிய அதிக மதிப்பெண் இருக்குதே தவிர, அதாவது பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவருடைய பயிற்சி முறை அல்லது பயிற்றுவிக்கும் முறை, டீச்சிங் மெத்தடாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் கீ ரோல் பிளே பண்ணுதே தவிர, இந்த சிலபஸ் சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு எந்த ரோலும் பிளே பண்ணல. இருந்தாலும் வேற நடைமுறை சாத்தியத்துல இது என்னென்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, பெரும்பாலான படிப்புகள் +2 மதிப்பெண் அடிப்படையில தான் அட்மிஷன் போடுறாங்க. தமிழ்நாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசுக்குன்னு இருக்கக்கூடிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அபரிமிதமானது. நீங்க மற்ற எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு இருக்குல்ல, மாநில அரசு, அவ்வளவு கல்வி நிறுவனங்களை பல ஆண்டுகளாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கல்வி நிறுவனங்களை பல கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் அப்படிதான் சொல்லணும், உயர்கல்வி நிறுவனங்கள். இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் முழுக்க +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் அட்மிஷன் போடப்படுது. சரிங்களா? எக்ஸப்ட் நீட்டுங்களா. இந்த நீட்டை பொறுத்தவரை மருத்துவ கல்வின்னு எடுத்தீங்கன்னா, இந்த நீட் மதிப்பெண் கூட எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானின்னு ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சிங்கிள் டிஜிட் படிப்புகளுக்கு தான். இப்ப துணை மருத்துவ படிப்புகள் இருக்கு. இதே தமிழ்நாட்டில் கூட அரசு மருத்துவக் கல்லூரியுடைய துணை மருத்துவ பட்ட படிப்புகள், அதுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் அட்மிஷன் போடப்படுது. சரிங்களா? கால்நடை மருத்துவம், அதுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் அட்மிஷன் போடப்படுது. மருத்துவ படிப்புகள்ல கூட 90% படிப்புகள் +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் அட்மிஷன் போடப்படுது. அப்ப தமிழ்நாடு அப்படின்னாலே +2 மதிப்பெண் அடிப்படையில தான் உங்களுக்கு சிறந்த கல்லூரி. சிறந்த கல்லூரி என்ன? சிறந்த கல்லூரி, அங்க ஃபீஸ் கம்மியா இருக்கும், அங்க எஜுகேஷன் சூப்பரா இருக்கும், கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும். இதுதான் சிறந்த கல்லூரி. இந்த சிறந்த கல்லூரிகள் மாநில அரசு சொந்தமாக வைத்திருக்கின்றார்கள். அந்த கல்லூரிகள்ல அட்மிஷன் அப்படிங்கிறது முழுக்க +2 மதிப்பெண் அடிப்படையில இருக்கு. இதை நீங்க ஏன்னா இதுல உங்களுக்கு நல்ல கல்லூரியில சேரும்போது ஃபீஸ் கம்மியா இருக்குல்ல, சில ஆயிரங்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு தம்பிக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன், என்ன மிக அதிக மதிப்பெண் +2 எடுத்திருக்கிறாரு. அவருக்கு சென்னையில அரசு மிகப்பெரிய பொறியியல் கல்லூரியில சீட்டு கிடைக்கும். ஃபீஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வேற 20,000 ரூபாய் கூட தாண்டாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு பொறியியல் கல்லூரி சென்னையில மிக உயர்ந்த கல்லூரியில் படிப்பதற்கு அவருக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த ரொம்ப எளிதில நீங்க +2ல அதிக மதிப்பெண் எடுத்துடலாம். இதை நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது சிபிஎஸ்இல எளிதில மிக அதிக மதிப்பெண் எடுக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். சிபிஎஸ்இல உங்களால 100க்கு 99% மதிப்பெண்ணோ 95% மதிப்பெண்ணோ ரொம்ப ரொம்ப கம்மி, விரல விட்டு எண்ணக்கூடிய அங்க ஒன்று இங்க ஒன்று அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க தமிழ்நாடு +2 பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் சென்டம் ரொம்ப சர்வ சாதாரணமா அடிச்சுட்டு போயிருவாங்க. அப்ப இந்த சிபிஎஸ்இ பிள்ளைகள் மதிப்பெண்களை வச்சு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, நம்ம ஸ்டேட் போர்டு பிள்ளைகளோட ஒப்பீட்டு அளவுல மதிப்பெண்ணில் கம்மியா எடுக்கிறாங்க. நல்ல அறிவு, திறமை, டேலண்ட் எல்லாம் இருக்கு. ஆனா ஸ்டேட் போர்டில் எடுக்கிற அளவுக்கு மதிப்பெண் சிபிஎஸ்இல எடுக்க முடியறது இல்லை. பிள்ளைகள் சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. மிக நல்லா படிக்கிற பிள்ளை கூட 85%, 88%, 90% மதிப்பெண் தான் எடுக்கிறாங்க. ஆனா இங்க ஸ்டேட் போர்டு எடுத்துக்கங்களேன், ஸ்டேட் போர்டுல எவ்வளோ ஆவரேஜ் எடுக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு 90% மதிப்பெண் 180க்கு மேல கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா, என்னுடைய பார்வைக்கு எவ்வளோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டே இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் சொல்றேன், அப்ப அவங்க 180 கட் ஆஃப்லாம் சர்வ சாதாரணமா எடுத்துறாங்க. அப்போ 90% மேல மதிப்பெண். இதே சிபிஎஸ்இல 90% மேல மதிப்பெண் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சா இருக்கு. அப்ப +2ல மதிப்பெண் இல்ல, அதனால தமிழ்நாடு அரசு கல்லூரிகள் இந்த சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட் போர்டு படிக்கக்கூடிய மாணவர்களோடு
ஒப்பீட்டளவுல போட்டி போட முடியல, அவங்க வந்து மதிப்பெண் அடிப்படையில் பின்தங்கி இருக்காங்க. இதனால என்ன ஆகுது, பேரண்ட்ஸ்க்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா, நல்ல கல்லூரியில சிபிஎஸ்இ +2 மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் சீட்டு எடுக்க முடியறது இல்லை. அப்ப வந்து ஸ்டேட் போர்டில் எடுக்கிறவங்க தான் மதிப்பெண் அதிகமாக எடுத்து பெரும்பாலான சீட்டை அவங்க ஃபில் பண்ணிடுறாங்க. சிபிஎஸ்சியில் விரல விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் 98%, 97% எடுத்து அவங்களும் சீட்டை ஃபில் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா சதவீதம் வந்து மிக மிக குறைவாக இருக்கின்றது. அப்ப இதுல என்ன ஆகுது பேரண்ட்ஸுக்கு, அப்ப உங்களுக்கு ஸ்டேட் போர்டு கவுன்சிலிங்ல சரி மாநில அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல நல்ல கல்லூரியில சீட்டு கிடைக்கல. அப்ப ஆல்டர்னேட்டிவ் என்ன, டீம்டு யூனிவர்சிட்டி, மற்ற யூனிவர்சிட்டின்னு போறாங்க. அங்க லட்சக்கணக்கில் செலவாகுது. அப்ப பெற்றோர்களுடைய பார்வையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ்இ படிக்கிறாங்க, ஸ்டேட் போர்டு அளவுக்கு பிள்ளைகள் மார்க் எடுக்கிறது இல்ல, மார்க் எடுக்காதனால நல்ல கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கிறது இல்ல. இருந்தாலும் பெற்றோர்களுக்கு நல்ல கல்லூரியில சேர்க்கணும்னு விருப்பம் இருக்கு. அப்ப அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போறாங்க, லட்சக்கணக்கான ரூபாய் வந்து செலவாகுது. இப்போ ஸ்டேட் போர்டில் படிச்சோம் அப்படின்னா மிக குறைந்த செலவுல நாம வந்து சிறந்த கல்லூரிகளை சிறந்த படிப்பை எடுப்பதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமா இருக்கு. இதே சிபிஎஸ்சியில் எடுத்து படிச்சீங்கன்னா, ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், +2 மதிப்பெண் அடிப்படை அப்படிங்கறத இங்க முதன்மை, அதுதான் இங்க ப்ரையாரிட்டி, அதான் இங்க வந்து முதன்மையாக இருந்து கொடுக்கின்றது. +2 எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் இங்க கீ, அதுதான் வந்து சாவி. உங்களுடைய உயர்கல்விக்கான சாவியே என்னன்னா +2 எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான். அப்ப இதை வந்து நீங்க ஒப்பீட்டளவுல கம்பேர் பண்ணீங்கன்னா சிபிஎஸ்இ பிள்ளைகள் குறைவாக எடுப்பதனால் அப்ப என்னன்னா எய்தர் வந்து ரெண்டு வாய்ப்பு தான் அவர்களுக்கு இருக்கு. ஒன்னு, நீங்க உயர்கல்வி நிறுவனங்கள் சீட்டு கிடைக்காது, நீங்க கவுன்சிலிங் மூலியமா ஏதோ கிடைக்கிற காலேஜ்ல சாதாரண கல்லூரியில் சாதாரண கோர்ஸ் அப்படி போகணும் ஒண்ணு. இல்லைன்னா பெருங்கொண்ட பொருளாதாரம், லட்சக்கணக்கில் காசை கட்டி ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை வேற எங்கேயோ நீங்க வந்து பெருங்கொண்ட பொருளாதாரத்தை செலவு செஞ்சு என்ன பண்ணணும், உயர்கல்வியை தொடரணுங்கிற ஒரு சூழல் வருது. ஆனா ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு அது வந்து இருக்கிறது இல்ல. ரொம்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் போர்டில் மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. வெறும் 500 ரூபாயிலே வந்து உங்களுக்கு நல்ல டியூஷன் டீச்சர் கிடைக்கிறாங்க. ஸ்டேட் போர்டுல மேக்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ சொல்லி கொடுக்க வெறும் 500 ரூபாயிலே வந்து உங்களுக்கு மந்த்லி 500 ரூபீஸ்ல நல்ல டீச்சர் கிடைக்கிறாங்க. ஸோ ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதுல ஒரு 70-80 மார்க், அதே மாதிரி வந்து கோச்சிங், ட்ரைனிங், டீச்சிங், டியூஷனு இது அப்படியே நெருக்கி கொண்டு வந்து உங்களை ஒரு 98, 97, 95 எப்போ கொண்டாந்து விட்டுருது. அப்படின்னு இந்த பிள்ளைங்க 190 கட் ஆஃப் ரொம்ப சர்வ சாதாரண அசால்ட்டா எடுத்துட்டு அழகா போயிடுறாங்க. அதனால என்னன்னா பெற்றோர்களுடைய பார்வையில நான் வருஷம் பாக்குறேன் பெற்றோருடைய பார்வையில சார் இப்ப என்ன சார் ஆல்டர்னேட்டிவ், ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல, ரெண்டு, நான் சொன்னது ரெண்டு தான். ஒன்னு, இந்த மதிப்பெண்ணுக்கு +2ல சிபிஎஸ்சி எடுத்த மதிப்பெண்ணை கவுன்சிலிங்ல போடுங்க, என்ன காலேஜ் கிடைக்குதோ என்ன கோர்ஸ் கிடைக்குதோ எடுத்துங்க, வேற வழி இல்லைன்னா கவுன்சிலிங் மூலியமா பண்ணா நம்ம காசு கம்மியாகும். என்ன இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா நீங்க லட்சக்கணக்கில் தான் காசு கட்டணும். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஸ்டேட் போர்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் வருவதில்லை. ரொம்ப எளிதில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆனால் பல வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஸ்டேட் போர்டில் ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்து அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் 98 மார்க் 99 மார்க் 100க்கு சொல்றேன் எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இங்க நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து மிக அதிக அளவுல இருக்கிறாங்க. என்ன அதே மாதிரி அவங்களுக்கு ஃபீஸும் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் 500 ரூபா தான் வாங்குறாங்க பெர் மந்த். இது பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு 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 எத்தனை இப்ப நீங்க வந்து பல லட்சங்களை சேவ் பண்ணி கொடுக்குது பாருங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா இவ்வளவுதான் நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா நீங்க மேற்படிப்புக்கு போகும்பொழுது லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. நான் திருப்பி சொல்றேன், ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ அதெல்லாம் இங்க ஒரு விஷயம் கிடையாது. சொல்லி கொடுக்குறாங்கல்ல டீச்சர்ஸ், அதே மாதிரி டீச்சிங் மெத்தடாலஜிஸ், அதுதான் இங்க கீ பிளே பண்ணுது. அதனால மதிப்பெண் எடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு கீ ஃபேக்டர். சொன்ன அதான் சாவி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதான் சாவி. மதிப்பெண் எடுக்கிற பொழுது நமக்கு நல்ல கல்லூரிகள்ல குறைவான காசுல கிடைச்சிருது. அங்க நல்ல கல்லூரிகள் நம்ம போய் சேர்ந்த உடனே அங்க நல்ல கல்வி கிடைக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஃபீஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. கம்மிங்கிறது நீங்க ஏதோ பெருசா லட்சத்தை நினைக்காதீங்க. 8000, 15000, 16000, 28000 இதுல உயர்கல்வி 4 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிறத தம்பி இந்த 20000 ரூபாய்க்கு படிக்கிறார். கவுன்சிலிங் கொடுத்தான்னு சொன்னல, அவருக்கு அந்த 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 சீட்டை 4 லட்சம் ரூபாய் செலவு செய்து படிக்க வேண்டிய ஒரு கல்வியை ஸ்டேட் போர்ட்ல படிச்சு நல்ல மார்க் எடுத்து வெறும் 20000 ரூபாயில படிக்கிறார். நீங்க சிபிஎஸ்சியில படிச்சு நல்ல மார்க் மிக அதிக மதிப்பெண் எடுத்து 20000 படிக்கலாம். ஆனா நம்ம நடைமுறையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில சொல்றேன், சிபிஎஸ்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஸ்டேட் போர்டு மாணவர்களோட காம்படிட் பண்ண முடியல. இவங்க எடுக்கிற மார்க் இவங்க எடுக்க மாட்டாங்க. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஜேஇ, நீட் எல்லாம் போய் விழுகிறாங்க சிபிஎஸ்சி இருக்கவங்க. அதுல மார்க் எடுத்தா ஓகே, ஆனா எல்லாராலையும் அவ்வளவு மார்க் எடுக்க முடியறது இல்லை. அப்ப ஜேஇக்கு ட்ரை பண்ணி அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கோச்சிங்க்கு ஒரு 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம். சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிறதுக்கும் சில லட்சங்கள் செலவாகுது, கோச்சிங்க்கும் பல லட்சங்கள் செலவாகுது. ஏற்கனவே ஸ்கூல்ல பல லட்சங்களை செலவு பண்ணிடுறாங்க. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னாக்க ஒன்னும் இல்ல, மார்க் ஒன்னும் வரமாட்டேங்குது. திருப்பி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் பல லட்சங்கள் செலவு செய்யணும். இன்ஜினியரிங் மட்டும் சொல்ல, மற்ற படிப்புகளுக்குமே பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பாருங்க, ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அரசு பள்ளியில் படித்தீங்கன்னா ஃப்ரீ, அதே மாதிரி வந்து
அதாவது தனியார் பள்ளிகள் எனக்கு தெரிஞ்சு 15,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் வரை நான் என்னுடைய பார்வைக்கு சொல்றேன், கூட குறைய இருக்கலாம், நான் சொல்றேன். சரி, ஏன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம், ஸ்டேட் போர்டு, பிரைவேட் ஸ்கூல் சொல்றேன், என்னுடைய பார்வைக்கு சொல்றேன். ஒரு 15,000 40,000 ரூபாய் தான் செலவு செய்யறாங்க 2 வருஷத்துக்கு. டியூஷன் போறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க, சூப்பரான காலேஜில் போய் 20,000 30,000 50,000 ரூபாய்க்கு ஈஸியா படிச்சு முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால மாணவர்கள் பெற்றோர்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. சரிங்களா? கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணுமா ஸ்டேட் போர்டில் படிக்க வைக்கணுமாங்கிற முடிவை மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து ஆலோசித்து என்ன பண்ணுங்க, முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல எதுவும் உயர்ந்தது அல்ல, எதுவும் தாழ்ந்தது அல்ல. மாணவர்களுடைய நலனுக்காக தான் அத்தனை பாடத்திட்டங்களுமே உருவாக்கப்பட்டுள்ளது. நம்முடைய நடைமுறையில தமிழ்நாட்டில் அட்மிஷன் எப்படி, இதெல்லாம் நான் வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால சொல்றேன், அட்மிஷன் எப்படி போகுது அப்படிங்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஆலோசனை தான். கட்டாயம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு முடிவு செய்து கொள்ளுங்கள்.